வணக்கம். நான் டாக்டர் பர்வதராணி. நம்ம முட்டம் கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கேன். இன்னைக்கு நவம்பர் 12 வேர்ல்டு நிமோனியா டே. இந்த நாளில் நம்ம நிமோனியானா என்ன, அது யாரெல்லாம் பாதிக்கும், எப்படி அதற்கான அறிகுறிகள் என்ன, அதிலிருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்வது என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிமோனியா நம்முடைய சுவாச மண்டலமானது சுவாச பாதை, நுரையீரல் என 2 பிரிவுகளை கொண்டது. நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் மற்றும் நோய் தொற்று கிருமிகள் நம்ம சுவாச குழாயின் வழியாக உள்ள போகும்போது நமக்கு இருமல், சளி ஏற்படும். நம்ம உடனே மருந்து சாப்பிடும்போது அது சரியாயிரும். ஆனால் அதுவே நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா அந்த கிருமிகள் இந்த சுவாச பாதையை கடந்து நுரையீரலை போய் தாக்கும் பொழுது நமக்கு நிமோனியா ஏற்படுகிறது. நிமோனியானா நீம் அப்படின்னாலே அது காற்று. ஸோ நம்முடைய நுரையீரல் காற்று பைகள், அல்வியோலை என சொல்லப்படுகின்ற லட்சக்கணக்கான காற்று பைகள் கொண்ட ஒரு உறுப்பாகும். ஸோ அந்த கிருமிகள் அந்த காற்று பைகளை தாக்கும் பொழுது அதனுடைய பணியான காற்றில் உள்ள ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது. ஸோ அந்த ஆக்சிஜன் எடுத்து ரத்தத்திற்கு அனுப்புது, ரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்து நுரையீரல் வழியாக வெளியேற்றுகிறது. ஸோ அந்த பணியை அது ஒழுங்காக செய்ய முடியாது. அதனால நமக்கு மூச்சு திணறல், மூச்சு வாங்குதல் ஏற்படுகிறது. ஸோ அந்த யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னா, வயது முதிர்ந்தவர்கள், அதாவது 65 வயசுக்கு மேலே உள்ளவங்க, ஸ்மோக்கருக்கு ஏற்கனவே அவங்க ஸ்மோக் பண்ணுறதுனால அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அப்புறம் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், சுகரோட அளவு கட்டுக்குள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் HIV, எய்ட்ஸ் போன்ற நாள்பட்ட வியாதிகள் உள்ளவங்க, அதுக்கப்புறம் நிறைய நாள்பட்ட வியாதி இருந்து அதனால அவங்க ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியா இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு அதிகமாக ஏற்படுகிறது. இந்த நோயோட அறிகுறிகள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, காய்ச்சல், சளி, இருமல், சளியுடன் கொஞ்சம் ரத்தம் கலந்து வருதல், அப்புறம் மூச்சு வாங்கும்போது நமக்கு நெஞ்சில் அடைக்கிற மாதிரி ஒரு வலி, இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம உடனே டாக்டரை அணுகி நம்ம அதுக்கான வைத்தியம் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு நம்ம ஒரு சிடி டெஸ்ட்டு அல்லது ஒரு எக்ஸ்ரே, அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம அதோட டிசீஸோட வீரியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். மேலும் எப்பொழுதும் நமக்கு மூச்சு வாங்குது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, மூச்சு வாங்கும்போது நெஞ்சு வலியோடு இருந்ததுன்னா இதெல்லாம் அதோட டேஞ்சரஸ் சைன் ஆகும். நம்ம உடனே மருத்துவரை அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நோய் வந்தவர்களுக்கு நாம் நல்ல ரெஸ்ட், 2வது நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்றது, 3வது பேலன்ஸ்டு டயட், 4வது ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ். இதன் மூலம் நம்ம இந்த நோயை முற்றிலுமாக குணப்படுத்தலாம். இப்பொழுதெல்லாம் இந்த நாள்பட்ட வியாதி உள்ளவர்களுக்கு நிமோனியாவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய நிமோகாக்கல் வேக்சின் நமக்கு கிடைக்குது. அதை ஒரு சிங்கிள் ஷாட் இன்ஜெக்ஷன் போட்டாலே நமக்கு அந்த நிமோனியால இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். நார்மலான உடல்நிலை உள்ளவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் தேவையில்லை. ஸோ ஆரோக்கியமான நுரையீரல் இருந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை. இந்த நிமோனியா மற்றும் எல்லா நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் அந்த மருத்துவ வசதிகள் நம்முடைய கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டலில் கிடைக்குது. இந்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.